எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்சான்லேருந்து ஒரு ஹாரரான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்ன ஹாரர் எபிசோடுன்னு கேட்டால், நம்ம காசுகபி ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு படிக்கிட்டு வந்திருக்கு. மிஸ்டீரியஸாக இருக்குது. அது என்ன மிஸ்டீரியஸு, என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்கள தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த என்ன கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னென்ன எபிசோடுக்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்லேயே வழக்கமாக நம்ம பிரின்சிபல் சார் வந்து புலம்புற மாதிரி இன்றைக்கி ஒன்று புலம்புறாரு. உலகத்தில் 7 அதிசயம் இருக்குது, அதில் 8வது அதிசயமாக நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அது காசுகாபி ஸ்கூலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே எபிசோடு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்கூலில் வந்து நைட் டைமில் தான் காமிக்கிறாங்க. என்னடா நைட் டைம் இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கெலாம் ஸ்கூலில் தங்க போகிறாங்களாம். அதுவே ஒரு ஸ்பெஷல் டேவாக வச்சுருக்காங்க அங்கே, ஸ்டே இன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பசங்கள்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஸ்கூல்லேயே தூங்க போகிறோம் பசங்களோட அப்படின்னு சொல்லிட்டு தூங்குகிற டைமும் ஆகுது. எல்லாருமே தூங்குறாங்க. எல்லோரும் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக தூங்குறாங்க. அப்போ தான் நம்ம கசமா பையன் சொல்கிறான், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குடா மசா அப்படின்னு சொல்கிறான். மசாவும் எனக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லல, நண்பா என்னை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சன் வர இல்லை நீ ஏன்டா என் மேலே வந்து தாவிட்டு இருக்க, அந்த சைடு போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா திட்டிகிட்டு இருக்கான். இப்போ தான் அந்த இடத்துல ஒரு சவுண்டு கேட்குது. காசுகபி ஸ்கூலில் வித்தியாசமான ஒரு படிக்கட்டு இருக்காமா, அந்த படிக்கட்டு ஏறையில் ஒரு நம்பர்லேயும் இறங்கையில் ஒரு நம்பர்லேயும் இருக்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் சொல்லுது. அதை கேட்டோன்னே நம்ம சின்சானில் கசமா இது உண்மையா, நீ கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்கல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுடா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா திட்டி விட்டுறோம். நம்ம மசாவிட்ட போய் நம்ம சின்சான் கேட்கல, நான் எதுவுமே கேட்கல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ அந்த சைடு போடா அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம மசாவை பையன். சரி போட்டை போய் கேட்கலான்னு போகல, நம்ம தூங்கிட்டு இருக்கான். ஏடா சின்ராசு தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கல, அதெல்லாம் தூங்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு நின்று சொல்கிறான். எனக்கு அதை பற்றி தெரியும், அந்த குரல் சொன்னது உண்மை தான், நம்ம ஸ்கூலில் ஒரு படிக்கட்டு இருக்குது வித்தியாசமாக, ஏறையில் ஒரு நம்பர்லேயும் இறங்கையில் ஒரு நம்பர்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சேன்னு சொல்லல. அப்போ நம்ம அதை தேடி பார்த்துடலாமா அப்படின்னு நம்ம சின்சன் கேட்கல. எல்லாம் போய் தூங்குங்கடா, எதுக்கடா தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க எல்லோரும் சேர்ந்து தூங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்க போயிடுறாங்க. நடுராத்திரியும் ஆகுது. எல்லாம் தூங்கிட்டு இருக்கையில் நம்ம மசாவை பையனை தான் காமிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசாவுக்கு பாத்ரூம் முட்டைட்டு வருது போல். அதனால் நம்ம கசமாவுக்கு போடுறோம் துணைக்கு. எனக்கு பாத்ரூம் வருதுடா வாடான்னு சொல்லல. நான்லாம் வர முடியாது, நீயே தனியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமாக சொல்கிறோம். ஏன்டா கசமா ரொம்ப பயப்படுற போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை கேட்கல. பயமா யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா நேனியை போய் கூப்பிட்றோம். நேனி மசாவுக்கு பாத்ரூம் மாதிரி தான், கூட போயிட்டு வரியா அப்படின்னு கேட்கல. யார்கிட்ட, நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நேனியும் போச்சான் எழுப்புறான். நம்ம போவோம் சேர்ந்து எல்லோரும் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. நம்ம கொஞ்சம் தைரியசாலியாக இருக்கனால அவனே முன்னாடி போயிடான். அவன் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சொல்கிறான், பாத்ரூம் கொஞ்சம் தூரமாக போன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு கேட்கல. எல்லோரும் பயந்துடுறாங்க. அப்படி இல்லைடா, நம்ம மனப்பிரம தான், எல்லாம் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லல. யாருக்கும் தெரியாமே நம்ம சின்சான் பின்னாடி வரான். யாரும் பயப்படலை, நானும் பயப்படலைன்னு நம்ம நேனி சொல்லலை. நீ பயப்படலையா நேனி அப்படின்னு நம்ம சின்சான் சொல்லலை. பின்னாருந்து யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்துட்டு ஒரே ஓட்டமாக தெரிச்சிட்றாங்க. அங்கேருந்து நிற்கலையே, எடுத்து அவள் தான் ரெஸ்ட் ரூமில் தான் போய் எல்லாம் நிற்கிறாங்க வேகமாக ஓடி. அப்புறம் சின்சானு தெரிஞ்சோடனே சின்சானை பிடிச்சி நம்ம கசமாக வெளுன்னு வாங்குறியான். ஏன்டா இப்படிலாம் கிண்டல் பண்ணிகிட்ருக்க, நாங்கள் பயந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லல தான் நம்ம கசா வரான். தெளிவாயிடுச்சுப்பா அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் கிளம்புறாங்க. வழக்கம் போல் இருட்டிலே போயிட நம்ம சின்சான் ஒரு விஷயத்தை பார்க்குறான். இங்கே பாருங்கடா ஒரு படிக்கட்டு இருக்குதுன்னு காமிக்கிறான். அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. இதுதான் அந்த வித்தியாசமான படிக்கட்டு போல். எல்லாம் அந்த படிக்கட்டை பார்த்து ரொம்பவே பயந்துடுறாங்க. இதுதான் அந்த படிக்கட்டா அப்படின்னு நம்ம சின்சன் சொல்கிறான், ஏறி பார்த்துடலாமே அப்படின்ட்டு. எல்லோரும் சொல்கிறாங்க, எதுக்கிட்ட தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு சொன்னோன்னே நம்ம தலைவர் சின்சன் சொல்கிறான், நம்ம இப்போ ஏறி பார்த்தா தான், இப்போ நம்ம ஏறி பார்க்கலன்னு வைங்க, நம்ம தூங்கல நமக்கு தூக்கமே வராது, இன்னும் பாத்ரூம் தான் வரும். நம்ம ஏறி பார்த்துட்டோம்னா இது உண்மையாக இல்லையான்னு நமக்கு தெரிஞ்ச ரோல் அப்படின்னு நம்ம தலைவர் சின்சன் சொல்கிறோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை ஃபஸ்ட்டு சின்சன் அனுப்பிவிடலான்னு பார்க்கல, அவன் தொடரடி பையன் போல் அவன் போக மாட்டேன்னு சொல்லிடுறான். சரி கசமாக அனுப்பிவிடுன்னு சொல்லல. நம்ம கசமாக ரொம்பவே பிடிச்சி திட்டுறான். உனக்கு வேணும்னா நீ போய் பாடுறா, எதுக்கடா என்னை தள்ளி விடுற அப்படின்னு சொல்லிட்டோன்னே, சரி நானே போயிட்டு வரேன்டா, நீங்களாம் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டீங்க, நான் சின்சான் போகிறேன். நம்ம சின்சான் கேட்குறான், இது ஏறையில் ஒரு நம்பர்லேயும் இறங்கையில் ஒரு நம்பர்லேயும் இருக்கும்ல, அப்போனா இது பேய் படிக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் ரொம்பவே பயமுறுத்துறான். இதனால் நம்ம கசமாக திட்டிட்டு ஒழுங்காக ஏறுறா அப்படின்னு சொன்னோடனே நம்ம சின்சானும் ஏறுறான். 1 2 3 6 10 14 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி என்றான். நம்பர்ஸை கரெக்டாகவே என்ன தெரியாமல் என்றதுனால இது வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போச்சன் அனுப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு நம்ம போச்சன் அனுப்பி விட்றாங்க. நம்ம போவோம் ரொம்பவே பொறுமையாக ஏறுறோம். 1
2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆமையோட பொறுமையாகன்றனால இதுவும் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம கசமாவை பிளான் பண்ணுறாங்க. நம்ம நேனி சொல்கிறா, இது நம்ம கசமா ஏன் நீ போய் நீ ஏன் என்னை தாட்டி விட்ற அப்படின்னு கேட்கல, ஒரு பொண்ணை போய் ஆபத்தில் மாட்டி விடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி கேட்கல. 2 பேர்த்துக்கும் வேணாம், நீங்கள் சோன் பேப்பர் சீசர் போடுங்கன்னு நம்ம தலைவர் செஞ்சான்னு சொன்னோன்னே 2 பேர் சோன் பேப்பர் சீசர் போட்டு பார்த்ததில் வழக்கம் போல் நம்ம கசமா தோற்று போயிடணும். இதனால் நம்ம கசமா தான் ஏறி போய் ஆகணும். அதனால் அவன் ரொம்பவே பயந்துருக்கான். எப்போ சின்சான் கொஞ்சம் துணைக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சான் கிட்ட கேட்கல, ஏன் கசாமா ரொம்பவே பயமாக இருக்குது போல் அப்படின்னு நம்ம சின்சான் கேட்டு சொல்கிறான். இதுக்கெல்லாம் பயமாலாம் இல்லையே, சும்மா ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா மழுப்புறியான். சரின்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவே தனியாக போகிறான். 1 2 3 4 ஏறிட்டே போவேல பின்னாடி இருந்த ஒரு குரல் 4 5 6ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சின்சான் தான் வந்து பயம்படுத்திட்டியான். இதனால் நம்ம கசாமா ரொம்பவே பயந்துறான். நீ எதுக்கிட்டா வந்த அப்படின்னு கேட்கல, சரி நான் வரல கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் திரும்ப போவேல. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வந்ததும் வந்துட்டேன் என் கூட வந்து ஏறிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமாவும் சின்சானை தொடங்கி வச்சுக்கிறியான். சரி எத்தனாவது படிக்கட்டில் விட்டேன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம சின்சான் கேட்கல, நம்ம கசாமா தலைவன் மறந்துட்டியான். அதனால் திரும்பவும் 2 பேரும் முதல்ல வந்து ஏறி போகிறாங்க. 1 2 3 4 எண்ணிட்டு போகல. நம்ம சின்சான் கேட்குறோம், இது ஏறையில் ஒரு மாதிரியும் இறங்கையில் ஒரு மாதிரியும் இருக்குமாமே அப்படின்னு நம்ம கசமாட்ட கேட்கல. ஏடா இது இப்போ கேட்குற கேள்வியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா சொல்லிட்டு 2 பேர் திரும்பவும் அப்படியே நடந்து போகிறாங்க. 5 6 7 8 9 10ன்னு ஒரு கடத்துக்கு மேலே நிறைய படிக்கிட்டு ஏறிடுறாங்க. இப்போ 21 22 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம சின்சான் சொல்கிறான், உங்கள்கூட வர்றது ஒரிஜினல் சின்சானே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசமா ஒரு மாதிரி பயன்படுத்துகிறான். உண்மையான சின்சான் பெட்டில் தூங்கிட்டு இருக்கான், நான் அவனோட டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் ரொம்பவே ஒரு மாதிரி டெரராக சொல்லல. நம்ம கஷ்டமாக பையன் ரொம்பவே பயந்துடுறான். அப்போ இவன் ஒரிஜினல் சின்சான் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடி கீழே வந்துடுறான். என்ன ஓட்டம் தெரியுமா, கீழே வந்துட்டியான். நம்ம தலைமை சின்சானு கீழே வந்து என்னடி இதுக்கே பயந்துருக்கடா, நான் சும்மா உலலாக்கி பண்ணேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறான். லே நீ ஒன்றும் பண்ண வேணா, நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசமா திரும்பவும் தனியாக போயிடான். 1 2 3 4ன்னு வேகமாக போயிடான். அப்படியே ஒரு மாதிரி மேலேயும் போயிடுறான். 31 32 35ன்னு மேலே போய் பார்த்தா ஒரு பூ இருக்குது, செம்பருத்தி பூ மட்டும். சரி அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம கசமுக்கு கீழே வரான். திரும்ப 1 2 3 4ன்ட்டு அப்படியே கீழே வந்துடுறான். கீழே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறான், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைடா, ஏறப்பையும் 40 இறங்கப்பையும் 40 படிக்கிட்டு தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இதெல்லாம் பொய் போல், சரி வாங்க நம்மளாம் போய் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் நிம்மதியாக தூங்குறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையிலேயே ஆகுது. எல்லோரும் தைரியமாக சரி காலையில் ஆயிடுச்சுல வாங்க இப்போ போய் அந்த படிக்கட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படிக்கட்டு இருந்த இடத்துல படிக்கட்டே இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம கசாமா மேலே ஒரு பூ பார்த்தோம்ல செம்பருத்தி பூ, அந்த பூ மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கசாமா ரொம்பவே சாக்கு. அடுத்து அந்த நேரத்தில் தான் நம்ம யோசனைக்க மேடம் மேலே வருவாங்களா, என்னடா பசங்களா எதையோ பார்த்துட்ருக்கீங்கன்னு கேட்கல நம்ம சின்சான் கேட்குறான், மேடம் இங்கே ஒரு படிக்கட்டு இருந்துச்சுல்ல அது எங்கே அப்படின்னு. அதுக்கு யோசினாக்கா மேடம் சொல்கிறாங்க, இந்த ஸ்கூல் கட்டினதுலேருந்து இங்கே ஒரு படிக்கட்டே இல்லையடா, எதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. இதை கேட்டோன்னே அங்கே இருக்கவங்களுக்குலாம் அள்ளி போயிடுச்சு, பீதி அள்ளிச்சு. அப்புறம் நம்ம பிரின்சிபல் சார் காட்டுறாங்க, இங்கே படிக்கட்டே இல்லை. அப்போ நம்ம சின்சானும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் நான் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை.